தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர்கள் செயல்படக்கூடாது. அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டால் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. தமிழக அரசு பொன்முடி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குவது ஏன் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி. குற்றம் செய்வது மட்டுமல்ல, அந்த குற்றத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது ஒரு குற்றம்தானே என்றும் விமர்சனம். எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் சிறப்பான ஆட்சியை நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு குறித்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் கருத்துக்கள் நெறிமுறையற்றவை. சட்டமன்றம் மற்றும் நீதித்துறை உள்ளிட்டவை தனித்துவமான அதிகாரங்களை கொண்டுள்ளதாக திமுக எம்பி திருச்சி சிவா கருத்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்திற்கு பலனளிக்கும் விண்வெளி தொழில் கொள்கை. சமூக வலைதளத்தில் ஆதாரம் வெளியிட்டு அண்ணாமலை குற்றச்சாட்டு. இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் முழுவதும் நிரப்ப வேண்டும். தமிழக அரசுக்கு இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து கோரிக்கை. தமிழ் வழியில் மருத்துவ கல்வி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டிய நிலையில் விளக்கம். புனித வெள்ளி நிகழ்வையொட்டி அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு ஆராதனை. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசுபிரான் பாடலை பாடியபடி ஊர்வலம். தமிழ்நாட்டின் முதல் குளிர்சாதன புறநகர் மின்சார ரயிலை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் தாமதம். விஐபிகள் தேதி கிடைக்காததால் குளிர்சாதன ரயிலை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல். யுனெஸ்கோ சர்வதேச நினைவு பதிவேட்டில் பகவத்கீதை சேர்ப்பு. சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் போலீஸ் அதிகாரி மகன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. துப்பாக்கிச் சூடு நடத்திய இளைஞரை சுட்டு வீழ்த்திய போலீஸ். காசா போரை முடிவுக்கு கொண்டுவர ஹமாஸ் தயாராக உள்ளதாக தகவல். மீதமுள்ள பிணை கைதிகள் அனைவரையும் விடுவிக்க தயார் என்றும் அறிவிப்பு.